திரு ஓபிஎஸ் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சது அதிமுகவினர் விமர்சனம் பண்றாங்க. இதுக்கு எதிராக சில திமுக அனுதாபிகள், திமுகவோட நிலைய வித்வான்கள்னு சொல்லப்படுற மூத்த பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்கள் சிலரும் ஓபிஎஸ் அவர்கள் 2-3 வருடங்களாக அதிமுகவில் மீண்டும் இணைத்துக் கொள்ளப்படுவோம் என்று நம்பியிருந்து காத்திருந்து அது வீண் போனதாலதான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சாரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஆதரவா பேசிட்டு வராங்க. ஆனா அவர் திமுக ஆதரவா செயல்படுறாரு, திமுகவோட நட்புறவு பாராட்டுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு 2016 2017 துவக்கத்திலே வந்துடுச்சு. அதை திருமதி சசிகலா அவர்களே அவரை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சிகள்லாம் எடுக்கும்போது சொன்ன காரணமே இதுதான். அவர் சட்டசபையில முதலமைச்சராக இருந்துகிட்டு திமுக உறுப்பினர்களை பார்த்து சிரிக்கிறாரு, திமுகவினரோடு நட்பு பாராட்டுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க. அதற்கேற்றவாறு 2021 திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வரா பதவி ஏற்றுக்கின பிறகு வெகு சில நாட்களிலேயே திரு ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் போய் அவரை சந்திச்சுட்டு வந்தாரு. கேட்டா திமுக அரசுக்கு வாழ்த்து சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் பதில். அதுக்கு திரு ஓபிஎஸ் அவர்களும் இந்த கடந்த 6 மாதங்கள்ல ஒரு 3 தடவை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு இருப்பாரு. தமிழக முதல்வர் வாக்கிங் போகும்போது ஒரு முறை, அதற்கு முன்பு வீட்டுக்கே போய் ஒரு முறை, இப்போ சமீபத்துல போன வாரம் ஒரு முறை, இந்த மாதிரி 3 முறை சந்திச்சுட்டாரு. அவருக்கு ஒண்ணும் இது புதுசு இல்லை. இந்த மாதிரி அவர் செயல்பட்டதாலதான் உண்மையிலேயே அவர் அதிமுகவில் மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்படல. திமுகவோட மறைமுக உறவு, மறைமுக தொடர்பு வச்சிருக்கிறார் ஓபிஎஸ்ங்கிற சந்தேகத்தின் காரணத்தினாலதான் அவர் அதிமுகவுல சேர்த்துக் கொள்ளப்படவே இல்லை. அதுதான் உண்மை காரணம். ஆனா பழி எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல போடுறாங்க.